எஸ்ஐஆர் படிவத்தில் 2002 அல்லது 2005 சிறப்பு சுருக்க திருத்த விவரங்களை கொடுக்காதவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னையில் சுமார் 2.37 லட்சம் பேர் உள்பட தமிழகம் முழுவதும் 10 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட இருக்கு. நேரில் ஆஜராகாமல் அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத சூழல் உருவாகியுள்ளது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணி அப்படிங்கிறது ரொம்பவே கவனம் பெற்றிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழகம் முழுவதும் சுமார் 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் இடம்பெறல. யாரோட பேரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இல்லையோ அவங்க எல்லாருமே படிவம் 6 பூர்த்தி செஞ்சு கொடுத்தா அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் வரும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல தேர்தல் ஆணையம் இப்போது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு வாக்காளருக்குமே கணக்கீட்டு படிவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கணக்கீட்டு படிவத்தில் கிராமப்புறமாக இருந்தா 2002ஆம் ஆண்டும், நகர்ப்புறமாக இருந்தா 2005ஆம் ஆண்டும் வாக்காளரோ அல்லது வாக்காளருடைய தந்தையோ அவர்களுடைய பெயர் எந்த வாக்குச்சாவடியில் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிற விவரத்தை அதில் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தகவலை யாரெல்லாம் சரியா பூர்த்தி செய்யலையோ அவங்க எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்புவதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நோட்டீஸ் தபால் மூலமாகவோ அல்லது சம்பந்தப்பட்ட வாக்காளரை நேரில் சந்திச்சோ கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் இருந்து நோட்டீஸ் வருதோ அந்த வாக்காளர்கள் எல்லாருமே சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலரை நேரில் தொடர்பு கொண்டு அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை கொடுக்கணும். நேரில் ஆஜராகி சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட ஆவணங்களை கொடுக்கல அப்படின்னா அந்த வாக்காளருடைய பெயர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்களால வாக்களிக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் இடம்பெறாத நிலையில இப்போது கூடுதலாக 10 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.